பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. ஸ்னேகா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிவாக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனால் சிவா ஃபோனை எடுக்கிறதே இல்லை. சிவா என் மேலே கோமா இருக்கான் போலி, ஃபோனை எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நினைக்கிறாங்க. உடனே ஸ்னேகாவுடைய டேடி வராங்க. என்னாச்சுமா ஸ்னேகா? அப்பா இது மாதிரி தான்ப்பா நடந்துருச்சுன்றாங்க. ஏமா கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்திருக்கலாம்ன்றாங்க. சரி விடு, நாளைக்கு நேரில் பார்த்து சிவா கிட்ட பேசிக்கோன்றாங்க. அப்பா சிவா என்னை வெறுத்துட மாட்டான்லப்பா அப்படின்றாங்க. அதெல்லாம் நடக்காதுமா, நீ ஏன் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா? இல்லப்பா எனக்கு சிவா வேணும்ன்றாங்க. அப்படி சிவா உனக்கு கிடைக்கலன்னு அப்பா நான் எப்படியாச்சும் உனக்கு கிடைக்க வச்சிருவேன், சரியா? ஆமா, அந்த ராம் கதை என்னப்பா ஆச்சுன்றாங்க. அவனை பத்தி நீ கவலைப்படாதம்மா, அதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்க சிவா வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கவும் சிந்து இருந்துட்டு, டாக்டரே என்னாச்சு டாக்டர், ஏன் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனா இருக்கன்றாங்க. நான் நல்லாதான் இருக்கன்றாங்க. இல்ல உடனே முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி கவலையா இருக்காதுதான். சரி சொல்லணும்னு தோணும் போது சொல்லு அப்படின்னு சிந்து தூங்கிடுறாங்க. சரி இவளே இந்த அளவுக்கு யோசிக்கிறா, படிச்ச அந்த ஸ்னேகா ஏன் இந்த அளவுக்கு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஆனா இந்த சிந்து வந்து என்னுடைய பர்த்டே வரைக்கும் வந்து இருக்கிறேன், கண்டிப்பா காதல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அது கண்டிப்பா வராது. ஏன்னா நான் அவளை காதலிக்க மாட்டேன், என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணல, நான் எப்படி என்னுடைய மனைவியை ஏத்துப்பேன், அது சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் நடக்க போகுது, எப்படி வந்து சிவா வந்து சிந்துவை காதலிக்க போறாங்க அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.